பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். ஆமென். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த மூன்றாவது பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க போகும்போது ஆண்டவர் அவர்களை வெறுமையா அனுப்பாம கர்த்தர் எப்படி அனுப்புறாராமா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 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 எகிப்தியர்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப துக்கத்தோட கொடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாமலே ஒரு பேங்க்ல போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எகிப்தியர்களா ஆண்டவர் எதுக்கு வச்சிருந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேங்கா தான் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுத்ததெல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க. இவங்க கையில இருந்திருந்தாலாவது செலவாயிருக்கும், இவங்க இருந்திருந்தாலாவது அதை வீணடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சேஃப்டியா போயிட்டு இருக்குது. ஆனா அன்றைக்கு புறப்படுகிற நாளிலே அவங்க எல்லாரும் ஓடி வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, தயவு செய்து போங்க, தயவு செய்து போங்க, நீங்க வெறுமையா போக வேண்டாம், நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு நல்லா தந்துட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே இல்லை. நான் நம்புறேன், அப்பா உங்களை வெறுமையா அனுப்பலாம், அம்மா வெறுமையா அனுப்பலாம், மேனேஜர் வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய கம்பெனி உங்களை வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய ஓனர் உங்களை வெறுமையா அனுப்பலாம். இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு அவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம், நீங்க நன்மை செஞ்சவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்துல உங்க கைகளில் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்க கைகளை கர்த்தர் நிறைய பண்ணுவார். நீங்கள் வெறுமையாய் போக போவது இல்லை, வெறுமையாய் போக போவதில்லை.